ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நோயுற்றவர்கள் ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கொண்டு பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் நோய் குணமாகுமா ஆகாதா என்பது அவர்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த சாக்ஷாத் வைத்தியநாதனே மகாபெரியவர் உருவில் வந்து பல நோய்களை குணப்படுத்தியுள்ளார். அதன் கதைதான் இது. வினை தீர்க்கும் வைத்தியநாதன். காஞ்சி மகாபெரியவரை தரிசிக்க பக்தர் ஒருவர் மகளுடன் மடத்திற்கு வந்திருந்தார். அவரது மகளுக்கு சரிவர காது கேட்கவில்லை என சுவாமிகளிடம் வருந்தினார். அதற்கு தினமும் குளித்ததும் புரச மரத்தின் கொழுந்து இலைகளில் சாறு பிழிந்து 10 சொட்டு காதில் விட்டால் பிரச்சனை தீரும். 3 மாதம் இதை செய்யுங்கள் என குங்குமம் கொடுத்து ஆசியளித்தார். அவர்களும் அப்படியே செய்து பிரச்சனையும் தீர்ந்தது. மறுமுறை வந்தபோது, தற்போது என் மகளுக்கு காது நன்கு கேட்கிறது என்பதை சொல்லி மகிழ்ந்தார் பக்தர். இதை போலவே வேறொரு பக்தர் மகனுடன் வந்தார். வணங்கி எழுந்தவர் திக்குவாயால் மகன் சிரமப்படுவதாகச் சொல்லி கவலைப்பட்டார். அப்பொழுது பெரியவர், தினமும் படுக்கச் செல்லும் முன் வேப்ப விதையை தேன் விட்டு அரைத்து அடிநாக்கில் தடவு, 1 வருடத்திற்கு செய்ய ஆசியளித்தார். அப்படியே செய்தபோது சிறுவன் இயல்பாக பேசத் தொடங்கினான். மகிழ்ச்சியுடன் வந்த பக்தர் மகனை வேத பாடசாலையில் சேர்க்க போவதாக தெரிவித்தார். மகாபெரியவரும் ஆசையளித்தார். சிறுவனும் வேதன் கற்று வேத பண்டிதரானான். மகாபெரியவரின் ஜீவாத்ம கைங்கர்யம் என்னும் திட்டத்தின்படி வெங்கடராம ஐயர் என்னும் பக்தர் ஞாயிறுதோறும் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள உள்நோயாளிகளுக்கு பிரசாதம் கொடுத்து நலம் பெற பிரார்த்திப்பார். ஒருமுறை ஜெர்மனியர் ஒருவர் இந்தியாவுக்கு வந்த இடத்தில் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு வந்திருந்தார். அவருக்கும் பிரசாதம் அளித்து பிரார்த்தித்தார் பக்தர். அன்றிரவு ஜெர்மனியர் கனவில் மகாபெரியவர் ஆசையளித்தார். அதன் பின் உடல்நிலை சீராக தொடங்கியது. மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை பக்தரை சந்திக்க காத்திருந்த ஜெர்மனியினர் நடந்தவற்றை தெரிவித்ததோடு மகாபெரியவரின் பரம பக்தராகவும் மாறினர். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.